பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாடு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அல்லேலூயா. இப்பொழுது தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து கொண்டு தன் மாமனாகிய லாபானிடத்திலே ஓடி வரும் பொழுது அங்கே சூரியன் அஸ்தமித்த பொழுது இருட்டாயிட்டதினாலே இப்போ யாக்கோபு ஒரு கல்லை வைத்து தூங்குகிறான், சொப்பனம் காண்கிறான், கர்த்தர் பேசுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு 15ஆம் வசனத்தில், நன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, தரிசனம் பெற்றவர்கள், தேவ சத்தத்தை கேட்டவர்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. அவர் சொன்னது அப்படியே நடக்கும். ஆனால் நாம் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த காலையில் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.